ஹாய்ங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஐயோ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நைட்டு நான் என்ன சமைக்க போகிறேன்னா, ரேஷன் அரிசியில் பிரியாணி டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி செய்ய போகிறேங்க. இதுக்கு இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து 2 பெரிய வெங்காயங்க, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளிங்க ஜாரில் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸு இஞ்சி பூண்டுங்க, நான் அரைப்படிக்கு போடுறேங்க. அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஜாதிக்காய் போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. சொன்ன பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க பிரியாணிக்கு. இப்போ குக்கரு சூடாயிடுச்சுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் காயிட்டுங்க. சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்புங்க, பிரியாணி இலைங்க, சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் சொன்ன இல்லைங்க மசாலா, அரைச்சிட்டு வந்த மசாலாவை எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க. சிம்மில் வச்சு மசாலா வந்து பச்சை வாசம் போகட்டுங்க. பச்சை வாசம் போகட்டுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. சூடு தணிஞ்சதும் அடுப்பு கொஞ்சம் வச்சு பண்ணிக்கோங்க. தீ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மசாலா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தலைங்க, கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடலைங்க. கொஞ்சம் தயிருங்க. இந்த அளவு வந்து ஒரு அரை படிக்குங்க. மசாலா வதங்கினதும் மசாலா அரைச்சோம் இல்லைங்க, அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்குறேங்க, அதை ஊற்றிக்கலாம். நான் ரேஷன் அரிசியை நல்லா ஒரு 5 வாட்டி கழுவி அரை படிக்கு ஒரு படி தண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் குக்கரில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்புங்க போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாங்க. சரிங்க, நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போது இந்த முட்டையை நாம் 4 கீரலாக போட்டுக்கலாங்க.
எல்லா முட்டையும் இப்படி 4 கீரலாக போட்டுக்கலாங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் பேன் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் சிக்கன் மசாலா போடுறேங்க. சிக்கன் மசாலா லைட்டாக பொரிஞ்சதும் இந்த முட்டையை இதில் போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும், மசாலா கருகிடுங்க. சும்மா லைட்டாக சூடானா போதுங்க. சிம்மிலேயே லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்குங்க. நான் பிரியாணிக்கு பிரியாணி பொடி போடலிங்க. நீங்கள் இதுக்கு சிக்கன் மசாலா போடலாம், இல்லைன்னா பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மசாலா இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த முட்டை மேலே கோட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போது ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே சாப்பாடு ஒரு 3/4 வெந்து வரட்டுங்க. குக்கர் மூட வேண்டாங்க, வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 வெந்துருச்சுங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்ச முட்டையை இப்படி சாப்பாட்டில் இப்படி வச்சுருங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு, கொத்தமல்லி தழை இருந்தால் இப்போ இது மேலே தூவி விட்டுக்குங்க. குக்கர் மூடி வச்சு ஒரே விசிலுங்க, ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு. ஒரே விசில் விட்டு சூடாக எடுத்து சாப்பிட்லாங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க. கேஸ் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்படி தான் இருக்குங்க. இப்போ இதில் எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. ரேஷன் அரிசியை வச்சுட்டு, ரேஷன் அரிசி வச்சு முட்டை பிரியாணி, சுட சுட சுவையான முட்டை பிரியாணி ரெடிங்க. நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகேங்க, பாய்ங்க, நாளைக்கு பார்க்கலாங்க.